Hello everyone, welcome back to my YouTube channel. So நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ்ல பிடிஏ ரோலுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் அவங்களுடைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கமெண்டா போட்டுருந்தீங்க. உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோஸ்ல ஒரு 10 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு பார்ட்டா பிரிச்சு லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 क्वेश्चंस ஆன்சர் பண்ணேன். இந்த வீடியோல பேலன்ஸ் இருக்கிற 5 क्वेश्चंஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். சோ பேலன்ஸ் வாங்க. சோ क्वेश्चन நம்பர் 6ல நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ என்ன क्वेश्चन அப்படினா சோ ட்ரெய்னிங் டைம்ல எனக்கு ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படினு யாரா क्वेश्चन கேட்டிருக்கீங்க. சோ தாராளமா பண்ணுவாங்க. நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இன்டர்ன் அப்படிங்கற ஒரு ஆஃபர் லெட்டர் வரும். அந்த இன்டர்ன் நீங்க கிளியர் பண்ணி எம்ப்ளாயி ஆகுற வரைக்கும் உங்களுக்கு இவங்க ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ நீங்க உங்க டார்கெட் எந்த அளவுக்கு அந்த ட்ரைனிங் பீரியட்ல நீங்க டெய்லி வர்க் பண்றதுக்கான ஸ்டைஃபன்ங்கிறது மந்த்லி உங்களுக்கு சேலரியில இருந்து சம் பெர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபனா இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் क्वेश्चन சோ ப்ரோ உங்க இன்டர்வியூ டியூரேஷன் எப்படி இருக்கும்? ஃபுல் இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லுங்க அப்படினு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்டர்வியூ டியூரேஷனுக்கு நான் 6 மந்த் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அதுலயே உங்களுக்கு தெரியும். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பேசிக்கா நெக்ஸ்ட் வேல நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெஸ்யூம் பார்த்துட்டு உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. தென் அது கால் பண்ணிட்டு நரேட்டிவ் கொடுத்துட்டு ரவுண்ட் 1க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. தென் ரவுண்ட் 1 வந்து உங்களுக்கு ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணி அந்த டேட்ல நீங்க ரெடியா இருந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சோ கூகுள் மீட்ல நீங்க ஆல்ரெடி உங்களை பத்தி ஒரு செல்ஃபா இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஒரு வீடியோவா இத போடுறனோ யூடியூப்ல அதே மாதிரி நீங்களே வந்து உங்க கேமரா ஆன் பண்ணிட்டு ஒரு வீடியோவா நீங்க அதை உங்களை பத்தின பேசிக் இன்ட்ரோடக்ஷனை பத்தி பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இப்பதான் நீங்க காலேஜ் முடிச்சிங்களா, உங்களோட பேசிக் டீடைல்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவா அது நீங்க சப்மிட் பண்ணாலே போதும். அது ரவுண்ட் 1. தென் அடுத்து ரவுண்ட் 2க்குமே அவங்க நரேட்டிவ் கொடுத்துருவாங்க, எப்படி பேசணுங்கிற ட்ரைனிங்குமே கொடுத்துருவாங்க. அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க சொல்லக்கூடிய டேட்ல நீங்க வந்து ரவுண்ட் 2 அட்டெண்ட் பண்ணி கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சிஜிக்கும் பேசுற மாதிரி தான் ரவுண்ட் 2 இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு 1 வீக் கழிச்சு ரவுண்ட் 3 கண்டக்ட் பண்ணி சோ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுற மாதிரி ஒரு பேரண்ட் கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி ஒரு மார்க் கொடுப்பாங்க. சோ இதுதான் டியூரேஷன். சோ டியூரேஷனுக்கு இதுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்துக்கிட்டு நியர் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வீக்ஸ் எனக்கு நியர் ஒரு 1 மந்த் கிட்ட எனக்கு எடுத்துச்சு கம்ப்ளீட்டா எனக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் இப்போ இருக்கிற பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தின் the 2 வீக்ஸ்ல கூட இவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படினா. தென் அடுத்த क्वेश्चन வந்து ரெஸ்யூம்ல ஏதாவது கீ ஸ்கில் போடணுமா அப்படினு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படினா உங்க கீ ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு சிஜி ஒரு இந்த பிடிஏ ரோலுக்கு எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பிகாஸ் நான் நெக்ஸ்ட் வேல ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு தட் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு மட்டும் தான் நான் பண்ணேன். பேசிக்காக எனக்கு கொஞ்சம் டொனாலிட்டி பேசுகிற ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி எனக்கு வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸுமே எனக்கு கிடையாது. எல்லாமே நான் நெக்ஸ்ட் வே வந்ததுக்கப்புறம் தான் லேர்ன் பண்ணிட்டேன். இவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நான் ஃப்ரெஷர் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு பேசிக்காக எனக்கு ஒரு எக்ஸல் தெரியும், பேசிக்காக எனக்கு ஒரு வேர்ட் தெரியும், பவர் பாயிண்ட் தெரியும், இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலே போதுமானது. ஸோ நான் 12th மட்டும் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து இங்கே பாசிபிள் இருக்குது பிடிஏ இருக்கு. ஸோ இந்த பீப்புளுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் இது நாட் பாசிபிள். பிகாஸ் நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் பிடிஏ ரோலுக்கு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் டிகிரிங்கிறது முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ டிகிரி இல்லாமல் 10th and 12th முடிச்ச பீப்புள் இவங்களுக்கு எதிர் ஐடி டிப்ளமோ இவங்களாம் இங்கே அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்லி டிகிரி கேண்டிடேட் மட்டும் தான் இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஓகேங்களா? ஸோ ப்ரோ ஐ டோன்ட் ஹேவ் எனி கோடிங் நாலேஜ். எனக்கு கோடிங் நாலேஜ் இல்லை, அதே மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது. இந்த ரோலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்குறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் எனக்கு கிடையாது, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது, எனக்கு கோடிங் தெரியாது. ஸோ நான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண முடியுமா? தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் பிடிஏ ரோல் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ். நம்ம கால் பண்ணி ஸ்டூடெண்ட் கிட்ட பேசக்கூடிய ஒர்க் தான். சிஸ்டமேட்டிக் ஒர்க்கு நம்ம பெருசாக இருக்க போகிறது கிடையாது. பேசிக்ஸான ஷீட்ஸை ஃபில் பண்ணுற ஒர்க் தான். அது உங்களுக்கு எல்லாமே உங்கள் ட்ரைனிங் உங்களுடைய ரிப்போர்ட்டிங் மேனேஜரே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிறது எந்த அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த 5 to 6 क्वेश्चंसக்கு நான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிப்பேன் நம்புறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், உங்களுக்கு இனிமே டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் இந்த வீடியோஸ்க்கு கீழே நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ லிங்க் நான் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மோர் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம டாப்மேட்ங்கிற வெப்சைட்ஸில் எனக்கு क्वेश्चंस கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.